ஏழை மாணவர்கள் படிக்கும் அரசு பள்ளியில் மட்டும் மும்மொழி கொள்கையை தடுத்து இருமொழி கொள்கையை பின்பற்றும் திமுக அரசிற்கு மக்கள் கொடுத்த சவுக்கடி பதில்கள். இப்போ ஒரு ஐடி செக்டர்லேயே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா திடீர்னு கர்நாடகா இல்லை நார்த் சைடில் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு லாங்குவேஜ் மஸ்ட்டாக இருக்கணும். கட்டாயம் மூணாவது மொழி நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை. என் பசங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்குது. நாளைக்கு ஒரு வேலைக்கு எங்கே போனாலும் பசங்களுக்கு பின்காலத்தில் ரொம்ப உதவும். மாநில அரசு பண்ணுறது சரியில்லாத விஷயம். ஏன்னா இப்போ தனியார் பள்ளிகளில் பணம் கட்டி எல்லாம் அவங்க விருப்பப்பட்ட இந்தியோ ஏதோ படிச்சுக்கிறாங்க. ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வசதி கிடைக்காம இந்த தமிழக அரசாங்கம் தடுத்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் வியூவாக கொண்டு வரக்கூடாது. எங்கள் ஸ்டேட்டில் இது தமிழ் தான் கெத்து, அவங்க ஸ்டேட்டில் கன்னடம் அதுதான் கெத்து, அப்படி பார்க்காம லாங்குவேஜ் ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன், அவ்வளோதான். நம்ம இப்போ 3 லாங்குவேஜ் படிக்கும்போது நம்ம நாலேஜுக்கு ஒரு புது கேட்வே. அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பர்சனலாக எனக்கு அது குட்டாக தெரிஞ்சதுனால ஸ்கீம் எடுத்துட்டாங்கன்னா சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ தமிழ்நாடு அரசு 2 போதுன்றதை விட 3 கற்றுக்கலாமே. விருப்பம் இருந்தால் விருப்பம் இருக்கவங்க 3 கற்றுக்க போகிறாங்க, இல்லைனா கற்றுக்க வேண்டாம். தமிழக அரசு சொல்கிறது கொஞ்சம் தப்பு தான். 3 கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். தமிழ்நாட்டில் இருந்தோம்னா நமக்கு 2 மொழி போதும். வெளியே போகும்போது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அப்போ தமிழ் சுத்தமாக தெரியாதாங்கட்டலாம். இப்போ என் பையனே இருக்கான்னு வச்சுங்க, இங்கிலீஷ் தமிழ் 2 கற்றுக்கிட்டேன். அதே ஹிந்தியும் படித்து இப்போ மகாராஷ்டிரா அனுப்ப வேண்டியா போச்சு. வேலையில் எல்என்டியில் ஒர்க் பண்ணுறேன். அதனால அந்த ஹிந்தி கற்றுக்கலாம். தனியார் பள்ளிக்கூடத்தில் மட்டும் எப்படி படிக்கிற பிள்ளைங்க நல்லா வந்துடுது. உதாரணத்துக்கு என் பையன் ஸ்டேட் போர்டில் படித்தவன், அவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் என் பொண்ணு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சது, சிபிஎஸ்சியில் படிச்சது. அது டாப் மோஸ்ட் லெவலில் அது வந்துடுச்சு. 2 பேரும் ஒரே மாதிரி வளர்த்தோம். பட் மத்திய அரசோட பாடத்திட்டம் டாப் லெவல்லையும் மாநில அரசோட இது கொஞ்சம் கீழே தான் இருக்கு. இது அனுபவபூர்வமான உண்மை. கட்டுறது கைமணாலு கல்லாத உலகம் மாதிரி எவ்வளவுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. எனக்கு 3 லாங்குவேஜஸ் பெட்டர் அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படணும்.